நம்ம நிறைய விஷயம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போங்க. அந்த விஷயத்துக்கு சொல்யூஷனே கிடைக்காது. யாரு பதில் தருவா? எல்லார்கிட்டயும் காசு வேணும்னா போய் கேட்போம். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரமாங்க, தரமாட்டாங்க. கடைசி நிமிஷம் கழுத்து அறுப்பாங்க. நம்ம நம்புற பெத்தவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு தாங்க இந்த காரியம். நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்னா உடனே அந்த பதில் கிடைக்கணும், அந்த விஷயம் நடக்கணும்னா நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 73ல 25வது அதிகாரத்துல, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு யாருமே இல்லப்பா, எனக்கு யாரும் வேண்டாம், நீங்க தான் எனக்கு வேணும். என் கஷ்டம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு யாரும் வேணாம், நீங்க மட்டும் போதும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, என் லைஃபே உங்க கருத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லி மட்டும் பாருங்களேன், உடனே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க என்ன எதிர்பார்த்து கேட்டீங்களோ அந்த காரியத்தை பல மடங்கு ஆசீர்வாதமா கொடுப்பாரு. ஏன் சொல்றேன்னா, நானும் இப்படித்தான் டெய்லி கேட்பேன். எபினேசர், அவர் ஒரு எபினேசர். அதனால அவர்கிட்ட நான் சொல்லி சொல்லி கேட்பேன். எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு இன்னைக்கு வாடகை வேணும், எனக்கு இன்னைக்கு செலவுக்கு வேணும், கடன் கொடுக்கணும். நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களை தான் நான் நம்புறேன், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன். உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். யார் எனக்கு தருவா? யாருமே வேணாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பேன். உடனே யார் மூலியமாவது எனக்கு அந்த ஹெல்ப் சேரும். நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஆனா கொடுத்துருவார். இத்தனை வருஷம் தனியா நான் ஒரு பொண்ணா வாழ்றதுனா பெரிய கஷ்டம். கர்த்தர் தான் எனக்கு கிருபை செய்றார். நீங்களும் கேளுங்க, கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இது நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க.